இப்போ இதில் 2024 இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்ட கேள்வி தான். இது இந்த முறை ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வி கணக்கை செய்ய இல்லை. 2024 பார்ட் 2 பியில் தான் இந்த கேள்வி. அதுலேயும் பியில் எத்தனாவது கேள்வி, எலக்ட்ரானிக்ஸை கேட்டிருந்தவங்க. எலக்ட்ரானிக்ஸை செய்யுங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பி என்றால் 9வது 10வது பகுதி. அதாவது 9வது கேள்வியில் பி பகுதி 9வது கேள்வியா நிறைஞ்ச விளக்கத்தை மாற்றுவோம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்ட் 2 பியிட இதில் எழுதுவோமே. பார்ட் 2 பியிட 9வது கேள்வியில் அதில் பகுதி பி, அதில் பகுதி பி 9வது கேள்வியில் அதில் பகுதி பிஏ கேள்வி. அது எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் கேள்வியை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். அது சின்ன சின்ன நோட்ஸும் பார்ப்போம். இதில் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருக்காங்க. டிரான்சிஸ்டர் சம்மந்தமான நோட்ஸையும் பார்த்துக்கொள்வோம். ஆளியாக தொழிற்படும் டிரான்சிஸ்டரிலிருந்து செய்யப்பட்ட ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள ஏஎன்டி படலை சுற்றை கருதுக. இது ஒரு ஏஎன்டி படலைக்குரிய சுற்று. இச்சுற்று T1, T2, T3 என 3 என்பிஎன் டிரான்சிஸ்டர்களை கொண்டுள்ளது. A, B ஆகிய பயப்புக்கள் T1, T2 ஆகிய டிரான்சிஸ்டர்களுடைய தொழிற்பாட்டினை கட்டுப்படுத்தும். அதேவேளை டிரான்சிஸ்டர் T3 ஆனது இறுதி பயப்பு Xஐ கட்டுப்படுத்துகிறது. சுற்று ஒரு VCC +5 வலுவிலிருந்து தொழிற்படுகிறது. எல்லா டிரான்சிஸ்டர்களும் VBE = 0.7 V பீட்டா, அதாவது ஓட்ட நயம் பீட்டா 100 நிரம்பல் நிலையில PCE 0.2 V என கொள்க. T1, T2 ஆகியவற்றுக்கு தேவையான சேகரிப்பான் ஓட்டங்கள் 4 mA இருக்கும். அதேவேளை T3க்கு அது 4.8 mA ஆகும். சரி, அப்போ இதில் படத்தை போட்டுட்டு அங்கால போகும். நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த படம் தெரியும். அந்த கணக்கு செய்யறதுக்காக ஒரு சின்ன படம் ஒன்று செய்தி, அதுக்காக இந்த படத்தை நான் இதில் வரைகிறேன். ஏற்கனவே இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் என்பிஎன் டிரான்சிஸ்டர். இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு எங்களுக்கு நேரம் தெரியும். அப்போ இது என்ன இருக்க வேணும், இது பிஆ இருக்கணும், இது என்ன இருக்க வேணும். ஆகவே அப்போ பியில் இருந்தால் என்னுக்கு வரும். அப்போ வெளி செல்ல வேண்டிய அமைப்பாக இருக்கும். இது என்னவாம், ஏஎன்டி படலையிட அமைப்பு. ஏஎன்டி படலை இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இதில் பி. அதுக்கு பிறகு மேலே இன்னொரு டிரான்சிஸ்டர் இல்லையா, இன்னொரு டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் ஒரே டிரான்சிஸ்டர் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதுவும் என்ன செய்யலாம், ரைட், அதில் உள்ள அவுட்புட் இன்புட் பேர் இல்லையா, ரைட், இது இன்புட்டாக இருக்குது. அதில் இருந்து எங்களுக்கு மேல ஒரு தடையோட VCC இருக்குது +5 VCC. பிறகு ஒரு தடை இங்க ஒரு டிரான்சிஸ்டர் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி அவுட்புட்டை வச்சுக்கொள்ளும். சரிதானே, ரைட். இதுல இருந்து அவுட்புட்டை கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளுது. இப்போ சரி, இப்போ இதில் பேசிக் கணக்கு விஷயங்கள் நான் சொல்ல இல்லை. ஆனால் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, எப்படி இருந்தாலும் ஓகே. வட்டத்து பேசாகும் ஒன்றும் இல்லை. ரைட், சரி.
இது 1 கிலோ ஜூல், இது ஒரு கிலோ ஓம், 1 கிலோ ஓம், இது 10 கிலோ ஓம், இது எவ்வளவாம் 10 கிலோ ஓம். இதுக்கு பிறகு இது என்ன செஞ்சிருக்குது, இவர் புவித்தொடுப்பா இருக்கு, இவரோட இணைக்கப்பட்டிருக்கு. டிரான்சிஸ்டர்கள் நம்பர் இருக்கு, இவர் T1, இவர் T2, இவர் T3. இது அவுட்புட் X. சரி, இப்ப இதுல என்ன சொல்றாங்க, VCE என்று. இப்ப பாருங்க, இது டிரான்சிஸ்டர்ல PNP ஷன்ட். இப்ப டிரான்சிஸ்டர் பேசிக்க பார்த்தோம்னா NPN டிரான்சிஸ்டர் ரெண்டு பார்த்தாலும் இதுல என்ன செய்ய, இது பேஸா இருக்க போகுது, இது கலெக்டரா இருக்கும், இது எமிட்டரா இருக்கும், இது கலெக்டரா இருக்கும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா NPN டிரான்சிஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி, இதுலயும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதனுடைய அளவுகள்ல VBE இருக்குதானே இந்த துண்டு. சரி, நம்ம இன்னொரு கலர்ல குறிப்போம், இதை இன்னொரு கலர்ல குறிப்போம். இதனுடைய அழுத்தம் வந்து சேகரசம், இவருக்கும் அதே தான், இவருக்கும் அதே தான் சேகரசம். அடுத்தது அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லாத்தினுடைய ஓட்ட நயம் பீட்டாவும் 100. BCE இவர் வந்து சேகரசம் 2, எல்லாத்துக்குமே சேகரசம் 2ன்றாங்க. இதுவும் சேகரசம் 2 அப்படியா? பீட்டா நிரம்பல் அடைகிறது VCE என கொள்க. T1 T2 ஆகியவற்றுக்கு தேவையான சேகரிப்பான ஓட்டங்கள். ஓகே ஓகே ரைட், எல்லாத்துக்கும் சேகரசம் 2. அடுத்தது அதாவது T1 T2 கூடிய சேகரிப்பான ஓட்டம் என்று இது IC இங்கேயும் இருக்க போறார் IC. இவர் ரெண்டுக்கும் எவ்வளவாம் 4 மில்லி ஆம்பியர். ஆனால் T3 இவருக்கு மட்டும் 4.8 IC, 4.8 மில்லி ஆம்பியர். சரி, ஓரளவுக்கு தேவையான தரவுகளை எல்லாம் குறிச்சிட்டோம். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, A, B ஆகிய இரு பேப்புகளும் 5 வோல்ட்டில் இருக்கும் சந்தர்ப்பத்தை கருதுக. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த கேள்வியில A, B ரெண்டும் 5 வோல்ட்டில் இருக்கு. இப்போ முதலாவது கேள்விக்கு விடையில நான் இது அரைவாசியில கேட்கல, இந்த A ஈக்குவல் 5 வோல்ட், B ஈக்குவல் 5 வோல்ட்டில் இருக்கும் சந்தர்ப்பத்தை கருதுக. ஒன்று, இதுக்குள்ள முதலாவது கேள்வி, T2ற்கு அடி ஓட்டத்தை கணிக்க. T2 இந்த இருக்கு, T2 அடி ஓட்டம், இந்த ஓட்டத்தை கணிக்கும். T2 அடி ஓட்டம் IB எவ்வளவுன்னு கணிக்கும். இதிலிருந்து T2 நிரம்பல் நிலையில் இருக்கின்றதுன்னு காட்டுக. T2 வந்து நிரம்பல் நிலையில் இருக்குன்னு காட்டணும். நம்ம சேகரசம் 7 காட்டும். இந்த இடத்துல இதுக்கு என்ன நடக்க போகுது, T2 மட்டும் எடுத்தோம்னு சொன்னா முதலாவது கேள்விக்கு இது 5 வோல்ட், சரிதானே? ரைட். இப்போ இது 5 வோல்ட், இது புவித்தொடுத்திருக்கோம், இது 0. அப்ப இந்த 0ன்னு சொன்னா இங்க சேகரசம் 7, ஆகவே இதுல சேகரசம் 7 வரும். ஆகவே இதுக்குரிய இடத்தை பார்த்தோம்னா இது 5 வோல்ட் மைனஸ் சேகரசம் 7. அப்ப இந்த புள்ளியிலிருந்து பார்த்தோம்னா இது என்ன வரப்போகுது, V = IR போட்டா V = IR படி இது என்ன வரப்போகுது, ரைட், இதுல 5, இதுல சேகரசம் 7. அப்ப அதான் இந்த துண்டு வரும். அப்ப 5 சேகரசம் 7 சமன் IB தெரியாது, அதைத்தான் கணிக்க போறோம். இது என்ன 10 தர 10 × 3
இதை கழிச்சம் என்று சொல்லிச்சுன்னா 4.3 இப்போ 4.3 2 வரப்போகுது 4.3 வரப்போகுது 13 அப்போ ஐபி எங்களுக்கு கிடைக்கும் 4.3 தர 10/2 மேலே போகும் அப்போ 10/2 தானே 2 மேலே 10/2 வரப்போகுது 10/2 வரப்போகுது 10/2 என்னென்று வரப்போகுது எங்களுக்கு ஆம்பியர் 2 வரும் இப்போ இதில் கிலோ ஓம் கிலோ ஓம் தான் கிலோ ஓம்னு சொல்லும்போது 13 தான் 10/3 சாரி 13 14 அப்போ 10/4 வரும் 4 ஆம்பியர் வரும் 10/4 ஆம்பியர் வரும் 4 10/4 சரி சரியா ரைட் ஐபியை நாங்கள் கணிச்சிட்டோம் ஐபி வந்து 10/4 ஆம்பியர் வந்துச்சு இப்போ அதை கேட்ட கேள்வியும் அதுதான் இது நிரம்பல் நிலையில் இருக்கிறதுன காட்டும் இது நிரம்பல் நிலையில் இருக்கின்றத காட்டும் நிரம்பல் நிலையில் இருக்கின்றத என்னடு காட்டுறேன்னு சொன்னா இப்ப இந்த அழுத்தம் இதில் உள்ள அழுத்தம் இது புவி தொடுத்திருக்கான் இதை விட இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா இதில் உள்ள அழுத்தம் அப்ப ஒட்டுமொத்தமா என்ன நடந்திருக்குது எங்களுக்கு தேவையான ஓட்டம் இதில் உள்ள பீட்டா இந்த ஐபியை நாங்கள் சமப்படுத்தி இருக்கணும் அப்ப இந்த T2க்கு ஓட்ட நயம் பீட்டா சமன் ஐசிங்கள் ஐபி என்னவா இருக்கணும் ஐசிங்கள் ஐபியா இருக்கணும் நான் ஐசி எல்லா இடத்துலையும் தந்திருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் இதை பார்த்தோம்னு சொன்னா ஐபி வந்து ஐசிங்களுக்கு தந்திருக்காங்கண்டா ஐசிங்களுக்கு நிறைவேறிக்கு 4 தர 10/3 ஆம்பியர் கீழ் 100 அப்ப இதை நாங்க மேல் எடுத்தோம்னா எவ்வளவு வரப்போகுது ஐபி வந்து எங்களுக்கு வரும் பாருங்க இது மேல கொஞ்சம்னா 10/5 வரும் 5 இது 40 எடுத்துட்டு 10/4 எடுத்துக்கொள்ளலாம் ஆம்பியர் இப்ப எங்களுக்கு இது தொழிற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 40 10/4 ஆம்பியர் போகுது இது போகுது ஐபி அப்ப இது ஐபி போகுதுண்டா எங்களுக்கு உண்மையாகவே தொழிற்படணுமாக இருந்தால் 4.3 தர 10/4 ஆம்பியர் தான் தேவை ஆகவே இது என்ன சொல்லுங்க அப்போ இதன்படி பார்த்தா இது வந்து இந்த T2 வந்து நிரம்பல் நிலையில் தான் அப்ப நிரம்பல் நிலையில் அதாவது நிரம்பல் எது T2 நிரம்பல் நிலையை அடைவதற்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும் அடைவதற்கு 4.3 தர 10/4 ஆம்பியர் ஐபி தேவை ஆனால் தற்போது ஐபியின் அளவு எவ்வளவா இருக்குது 40 10/4 ஆம்பியர் எனவே T2 என்னவா இருக்குது T2 வந்து நிரம்பல் நிலையில் உள்ளது சரியோ ரைட் இதே மாதிரி நாங்க என்ன செய்யணும் திருப்பி இதுக்கு பார்க்கணும் T1க்கு பார்க்கணும்
இப்போ என்ன அடுத்த இதுன்னு சொன்னால் T1ல வந்து இது சைவர், இது சைவர்சன் 2. அப்போ சைவர்சன் 2 இங்கே இந்த புள்ளியில் வருதுன்னா இங்கே இருந்தால் வரும் சைவர்சன் 2. அப்போ இங்கே சைவர்சன் 2 தான் வரும் வீக். அப்போ இங்கே சைவர்சன் 2 இருக்குது, சைவர்சன் 7 இருக்குது. இதனுடைய அமைப்பில் எங்களுக்கு எவ்வளோ வந்து பார்ப்போம் என்ன மின்னோட்டம் வருது. அப்போ இதில் அடுத்ததுக்கு பார்க்கணும். அடுத்த கேள்வியில் வந்து A1 2ஆவதுல இப்போ நாங்கள் இதை T1க்கு எப்படி போடுவோம்? அதே V = IR எடுத்தோம்னா 5/0.7 என்ன இருக்கும்? 0.2 வரும். கீழ் இதைத்தான் இருக்குது, அதுவும் 10 தான். அப்போ 10/3 ஓம் சமன் என்னவா இருக்கும்? IB. இங்கே இருக்கிற IB இதண்ட IB. இப்போ இதை கழிச்சோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? 10/4 10/9. அப்போ 4.1/10 ஆம்பியர் வரும். அப்போ T3 ஓட்ட நயம் என்ன வரப்போகுது? பீட்டா சமன் IC/IB. திருப்பி IBயை நாங்கள் கணிக்கணும்டா IC/பீட்டா. IC எவ்வளவு எங்களுக்கு தெரியும்? இதுக்கு அதே பெருமானம் தான், 4/10⁻³ ஆம்பியரின் கீழ் 100. அது எவ்வளோ வருதாம்? IB வந்து இங்கே IB வந்து என்ன வரப்போகுது எங்களுக்கு? ரைட், அதே தான் 4/10⁻⁴ ஆம்பியர் வரும். உண்மையில் எங்களுக்கு எவ்வளோ தேவை? 4 இல்லை, 40. இதில் வருமல்லோ 40. 2 சமன் 40/10⁻⁴ ஆம்பியர் வரும். அப்போ இந்த ஓட்ட நயம் இப்போ போகிறது 40 போகுது. ஆனால் எங்களுக்கு தேவை என்ன? 4.1 தான் தேவை. ஆகவே அது நிரம்ப நிலையில் இருக்கும். அப்போ T1 வந்து நிரம்பல் நிலையை அடைவதற்கு என்ன செஞ்சிருக்கணும்? எவ்வளவு தேவை எங்களுக்கு இருக்கணும்? ரைட், 4.1/10⁻³ ஆம்பியர். ஆம்பியர் IB தேவை. ஆனால் என்ன செய்யுதுன்னா தற்போது எங்களுக்கு தற்போது என்ன செய்யுது? தற்போது IB இன் அளவு வந்து 40/10⁻⁴ ஆம்பியர். 40/10⁻⁴ ஆம்பியர் போகுது எங்களுக்கு. சரியா? ரைட். அப்போ இது என்ன செய்யுது? நிரம்பல் அடைகிறதுக்கு கூட இருக்கு எங்களுக்கு. விளங்கு தானே? இது கூட இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம் நாங்கள்? எனவே T1 நிரம்பல் நிலையில் உள்ளது. நிரம்பல் நிலையில இருக்குது என்று சொல்லலாம். இப்போ என்னென்னு சொன்னால் நிரம்பல் நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இதைத்தான் அவங்க முதலாவது கேள்வியாங்கிட்ட கேட்குறாங்க. சரியா? ரைட்.